ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 24/7/2014 முதல் 30/7/2014 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனோடு சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். இதனால் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 4ஆம் இடம் மாறுவதால் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். வார பின்பகுதியில் சந்திரன் 5ஆம் இடம் மாறுவதால் முக்கியமானதொரு எண்ணம் ஈடேறும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். 7இல் சனியும் செவ்வாயும் உலவுவதால் எதிர்ப்புகள் இருக்கும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகிவிடும். சனி செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து உலவுகிறார். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷப்படுவீர்கள். புதிய பொருட்கள் சேரும். வார நடுப்பகுதியில் 3ஆம் இடத்தில் சந்திரன் உலவுவதால் மனோபலம் கூடும். எழுத்தாற்றல் பிரகாசிக்கும். பத்திரிகையாளர்களுக்கு வரவேற்பு கூடும். வார பின்பகுதியில் சந்திரன் 4ஆம் இடம் மாறுவதால் புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு உண்டு. சனியும் செவ்வாயும் 6ஆம் இடத்தில் உலவுவதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் சக்தி பிறகும். புதன் பலம் குறைந்திருப்பதால் வியாபாரிகள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. புதனுக்கு பிரீதியாக மகாவிஷ்ணுவை வழிபடவும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் சுக்கிரனுடன் கூடியிருக்கிறார். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வார ஆரம்பத்தில் நிகழும். கலைஞர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 2ஆம் இடம் மாறுவதால் பொருளாதார நிலையில் வளர்ச்சி காணலாம். பல வழிகளில் வருமானம் வந்து சேரும். குடும்பத்தில் குதூகலம் கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு சந்தோஷப்படுவீர்கள். வார பின்பகுதியில் சந்திரன் 3ஆம் இடம் மாறுவதால் நல்ல தகவல் வந்து சேரும். உடன் பிறந்தவர்களால் ஓரிரு நன்மைகள் ஏற்படும். 4இல் ராகுவும் 5இல் சனி செவ்வாய் ஆகியோரும் இருப்பதால் அலைச்சல் அதிகமாகும். மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சரி செய்து கொள்வீர். ராகு செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, வார ஆரம்பத்தில் சந்திரன் 12ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் கூடியிருக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக செலவு செய்வீர்கள். இடமாற்றம், நிலைமாற்றம் ஆகியவை ஏற்படும். வார நடுப்பகுதியில் சந்திரன் தன் சொந்த வீட்டில் உலவுவதால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். முக்கியமான எண்ணங்கள் நிறைவேறும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு வருமானம் கூடும். வார பின்பகுதியில் பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான வாய்ப்பு கூடி வரும். குடும்பத்தில் குதூகலம் கூடும். 4இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் உடல் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும்.
நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சங்கடம் ஏற்படும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் சந்திரனும் உலவுகிறார்கள். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் வார முன்பகுதியில் நிகழும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 12ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை. வார பின்பகுதியில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். 3இல் சனியும் செவ்வாயும் உலவுவதால் பராக்கிரமம் கூடும். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி காணலாம். 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் 12இல் குருவும் சூரியனும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு வார நடுப்பகுதியில் சந்திரன் 11ஆம் இடம் மாறுவதால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கூடும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோருக்கெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவுவார். மக்களால் அனுகூலம் உண்டாகும். தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனமாக இருப்பது நல்லது. 2இல் சனியும் செவ்வாயும் இருப்பதால் சனி செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராசியாதிபதி சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று கூடி இருப்பது விசேடமாகும். புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். நல்ல செய்தி வந்து சேரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 10ஆம் இடம் மாறுவதால் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை காணலாம். பொருளாதார நிலை சீராகவே இருந்து வரும். மற்றவர்கள் உங்களை போற்றுவார்கள். வார பின்பகுதியில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். ஜென்ம ராசியில் சனியும் செவ்வாயும் 12இல் ராகுவும் இருப்பதால் எதிலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். விருச்சிக ராசி நேயர்களே, வார ஆரம்பம் சந்திராஷ்டமம். வார நடுப்பகுதியிலிருந்து நல்ல திருப்பம் உண்டாகும். புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். மக்களால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். தொலைதூர பயணத்தால் நலம் பல பெறுவீர்கள். சாதுக்கள், மகான்கள், சித்தர்கள் ஆகியோரது சந்திப்பு நிகழும். அவர்களது ஆசிகளையும் பெறுவீர்கள். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். வார பின்பகுதியில் தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி காணலாம். அரசு சம்பந்தப்பட்ட இனங்களால் அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் இருப்பதால் குறிப்பிட்ட கிரகங்களுக்கு பிரீதி பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனுடன் சுக்கிரன் இருக்கிறார். இதனால் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள்.
வார நடுப்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் சிறு சலனம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட இனங்களில் விழிப்பு தேவை. தந்தை நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். வியாபாரிகளுக்கு மாமூலான வளர்ச்சி பாதிக்காது. சூரியன் 8இல் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியாதிபதி 8இல் இருப்பதால் குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. வேதம் படித்தவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் உதவி செய்யவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். எதிர்ப்புகளை வெல்லும் சக்தி பிறக்கும். தொழில் ரீதியாக நல்லதொரு வாய்ப்பு கூடி வரும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறுவதால் நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் சிறு சலனம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். சுக்கிரன் 6இல் இருப்பதால் வாழ்க்கை துணை நலம் பாதிக்கும். பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சுக்கிரனுக்கு பிரீதியாக மகாலட்சுமி வழிபடுவது நல்லது. லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிக்கலாம். ஏழை பெண்களுக்கு உதவி செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் உலவுகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். கலைஞர்களுக்கு சுபிட்சம் கூடும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 6ஆம் இடம் மாறுவதால் தொழில் ரீதியாக நலம் உண்டாகும். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றி காணலாம். வார பின்பகுதியில் சந்திரன் 7ஆம் இடம் மாறுவதால் கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ராகு, கேது ஆகியோரது சஞ்சாரம் சிறப்பாக இல்லாததால் சர்ப்ப சாந்தி செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உலவுகிறார். சந்திரனுடன் சுக்கிரனும் உலவுவதால் சுகம் கூடும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். நிலபுலங்களால் ஆதாயம் கிடைக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரன் 5இல் குருவுடன் சேர்ந்து இருப்பதால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மனத்துக்கு இனிய சம்பவங்கள் நிகழும். பொருளாதார நிலையில் அபிவிருத்தி காணலாம். கடல் சார்ந்த தொழில் புரிபவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். மக்களால் பெற்றோருக்கும் பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். வார பின்பகுதியில் எதிர்ப்புகள் குறையும். நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி காண வழிபிறக்கும். ராசிக்கு 8இல் செவ்வாயும் சனியும் உலவுவதால் எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக ஈடுபடுவது நல்லது. சனிக்கும் செவ்வாய்க்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதுடன் நாகர் வழிபாடும் அவசியமாகும். பொதுவாக இந்த வாரத்தில் மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சுபபலன்கள் அதிகமாகும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம்.